ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மணி சீரியல் தாங்க. மணி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்து நடிக்க வந்தவர் வந்து பயங்கரமாக வந்து கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து சுடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க உடனே வந்து சுடர் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட குரூப் ஆஃப் உடைய சிஇஓ நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னது சிஇஓவும் தெரியாது, எனக்கு ஏவும் தெரியாது, சும்மா வந்து நடிக்காத நீ வந்து சுடர் தானே, உன் மேலே வந்து நிறைய கேஸ் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட வந்து நீ வந்து ஒரு இடத்துல வந்து நகையை வந்து ஆட்டையை போட்டல, அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து இருக்குது. உன்னை தான் வந்து ரொம்ப நாளாக வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ வந்து நீ வந்து இன்றைக்கி வந்து கண்ணில் மாட்டினேன். ஏன் கான்ஸ்டபிள் இவன் இந்த பொண்ணு தானே, அது பார்த்து சொல்லியா, கரெக்டாக ஃபோட்டோ வந்து எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்ஸ்டபிள் வந்து கேட்குறாரு. ஆமாம் சார், இவங்க தான், கண்டிப்பாக கம்பல்சரி வந்து இவங்க தான். இவங்களை வந்து இன்றைக்கி வந்து எப்படியோ வந்து பார்த்ததில்ல, ரொம்ப நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் வந்து அகப்படுவான்னு சொல்லி சொன்னது வந்து கரெக்டு தாங்க சார். இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து எப்படியோ வந்து இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டது வந்து ரொம்பவே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கான்ஸ்டபிளும் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து ஏற்றி வந்து விடுறாரு. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குங்க. சரி, ஓகே. அதுக்கு உடனே வந்து நான் வந்து சுடர் இல்லைங்க, எனக்கு யாரை சொல்கிறீங்க, யாரை வந்து பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியல. நீங்கள் என்ன சும்மா வந்து என்னை வந்து சுடர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து விஜயோட ஒய்ஃபு ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து வசமாக மாட்னியாடி ஏண்டி ரேணுகான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீ வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கியா? உண்மையான ரேணுகாக்காவாக இருந்தால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி வந்து இறக்க குணமாக வந்து நடந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும். நீ வந்து திருட்டு கமனாட்டி இங்கே வந்து திருடுறதுக்காக வந்துட்டு இப்போ வந்து பேரை வந்து மாற்றிக்கிட்டு ஆள் மாற்றம் வந்து பண்ணிக்கிட்டு நீ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா? உனக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும், என்ன அகங்காரம் இருக்கணும், என்ன திமிரு இருக்கணும், இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வேணுண்டி, உனக்கு வந்து இதுவும் வேணும், இன்னமும் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த பிரச்சனைலேருந்து எப்படா தப்பிக்கிறது, என்ன இது வந்து வசமாக வந்து போலீஸ் வந்து நம்மளை வந்து ஸ்டேஷன் வந்து கூப்பிட்றாங்களே, நான் வந்து உன்னை வந்து ஸ்டேஷன் வச்சு விசாரிக்கணுமா, நீ வந்து உடனே வந்து வண்டியில் வந்து ஏறு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்றாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து நான் வந்து உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேயே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உக்காந்துட்டு இருந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை, நான் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போகிறாங்க. போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எப்படியுமே வந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு. ரெஸ்ட் ரூம் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு வந்து என்ன ரெஸ்ட் ரூமில் வந்து வேறு ஏதாச்சும் வந்து கதவு இதுனா ஓப்பன் இது பண்ணி வச்சுருப்பாங்களா, இல்லை எப்படி வந்து வெளியே வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. வீட்டுக்குள்ளேனா வந்து பின்வாசல் வழி, முன்வாசல் வழின்னு சொல்லிட்டு வந்து 2 வழி இருக்கும். ஆனால் ரெஸ்ட் ரூம்லேயும் வந்து அந்த மாதிரியா வழி இருக்கும். என்னடா இது கதையாக இருக்குது, ரெஸ்ட் ரூம் வந்து போகிறேன்னு சொன்னவங்க அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகி வந்து எப்படி வந்து வெளியே வந்தாங்க, வெளியே வந்து யாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, எப்படி வந்து போகிறாங்க, அவங்க கையில் வந்து எப்படி வந்து ஃபோன் வந்து வந்தது, ஃபோனே வந்து வாங்கி கொடுக்காம தான் வந்து இருந்தாங்க, திருட்டு ஃபோனை தான் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அநியாயமாக வந்து தோணுது. எப்படி வந்து மல்லிக்கு எதிராக வந்து எப்படினாலும் வந்து கதையை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றிக்கிட்டு இருக்காரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அதை விட வந்து இவ்வளோ நாள் வந்து வில்லியாக இருந்த ராஜேஸ்வரிக்கு வந்து அந்த ஃப்ராடு நாய்க்கே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ண டேரக்டரு. ஸோ இப்போ வந்து இந்த சுடர் வீணாக போன ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்காளே, அவளை வந்து சீக்கிரமாக வந்து மாட்டி விட்டுருவாங்களா? கண்டிப்பாக வந்து வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுதான் வந்து உண்மை. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்து மாட்டி விட்டுட்டா கண்டென்ட் வந்து கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து என்ன கண்டென்ட்டை வந்து போடுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கே வந்து திக்குமுக்காடிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் இதாகிடுவாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சரி வெளியே வந்து தப்பிச்சு வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்டோவை பிடிச்சி எப்படியோ வந்து ஓடுறா. எந்த பக்கம் ஓடுறது, எங்கே நிற்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆட்டோ வந்த சைடில் வந்து ஆட்டோவில் வந்து ஏறி வந்து உக்காந்துக்கிட்டு ஃபோனை வந்து எப்படியோ வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க போல். அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா உடனே ரகுக்கு வந்து ஃபோன் அடித்து, ரகு நான் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன், என்னை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். என்ன சொல்கிற சுடர், நீ என்ன தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்க, நீ வந்து எப்படி வந்து மாட்டிக்கிட்ட, நாங்கள் வந்து இப்படி தான் வந்து மல்லி வந்து செக்கப் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்காக வந்து அங்கே வந்து வந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா திடீர்னு வந்து ஒரு 2 போலீஸ் வந்து நீ வந்து சுடுறது என்ன, உன்னை வந்து நான் வந்து விசாரிக்கணும், முதல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வா
அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்படியோ வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்கேருந்து வந்து தப்பிச்சு எப்படியோ வந்து உனக்கு வந்து ஃபோன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்று. அந்த திருட்டு நாய் மல்லி வந்து என்னை வந்து பொறி வச்சு பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து திருட்டு நாயின்னு சொல்லி சொன்னால், அப்போ நீ 50 லட்சம் வந்து திருடினவன் நீ திருடு கிடையாது. மல்லி வந்து திருட்டு நாயா? என்ன பேச்சு பேசுகிற சுடரு? என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து பேசு. மல்லியை வந்து நீ வந்து தி திருடின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரியா? அதுவும் பொறி வச்சு பிடிச்சதுன்னா வந்து உண்மைதான். கொஞ்ச நேரம் மட்டும் அங்கே வந்து இருந்தால் தான் உன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே வந்து அப்படியே தலைகீழ வந்து ஓடியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மல்லியோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். உன்னுடைய ஆதிக்கம் வந்து தாழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படியோ வந்து நீ வந்து மிஸ் ஆகி வந்து ஓடியிருக்க. ஸோ அந்த ஓட்டம் வந்து உன்னை வந்து சும்மா வந்து விடாது. மல்லி வந்து இதுக்கப்புறம் துரத்துறதுக்கு வந்து ஒரு ஈஸியான வழியை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ வந்து ஓடுனதுக்கான காரணம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து கேட்டு அங்கே வந்து சொல்லி தான் வந்து ஆகணும். ஸோ அதை வந்து கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you. Ta-da.